குட் மார்னிங். இப்போ 10th முடிச்சுட்டு அது +2 முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கலாமா, இல்லை 10th 11th 12th முடிச்சுட்டு நம்ம இன்ஜினியரிங் படிக்கலாமா, ரெண்டுக்கு சந்தேகம் இருக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ 10th முடித்த பையன் டிப்ளமோ படித்தா அப்படின்னா நல்ல நாலேஜபிள் பர்சனாக 3 வருஷம் படித்தானா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்கோர் மினி இன்ஜினியர் ஆகிடும் டிப்ளமோ முடித்த பின்னாடி. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் படித்தா அப்படின்னா நம்ம வேலைக்கு போயிட்டே கூட படிக்கலாம் ஒரு வழி. இல்லை +2 முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கலாமா அல்லது இன்ஜினியரிங் படிக்கலாமா. டிப்ளமோ படித்தா என்ன ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ படிக்கிறனால 2 வருஷம் தான் படிக்க போகிறீங்க. சீக்கிரமாக வேலைக்கு போகணும், சந்தேகமும் விட தேவையில்லை. டிப்ளமோ கோர்ஸ் தான் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸு 10th முடிச்சுட்டு ஒரு சீக்கிரம் வேலைக்கு போகணும். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு ஃபேமிலியும் நம்ம சிக்காக இருக்கும், ஃபினான்ஸாக சிக்காக இருக்கும். கொரோனாவில் சீக்கிரமாக வேலைக்கு போகணும் பையன் அனுப்பணும் அப்படின்னா நேரமாக டேரெக்டாக நீங்கள் நம்ம டிப்ளமோ கோர்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா 15 வருஷம் முடிஞ்சப்படி 3 வருஷம் டிப்ளமோ படித்தா 18 வயசில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பையன் வேலைக்கு போயிடுவான். இப்போ பாலிடெக்னிக் படிச்சுட்டு வேலை இருக்கா சந்தேகம். பாலிடெக்னிக் முடித்தா 100% வேலை இருக்குது. நம்ம வேலையை கொடுக்குறதுக்கான தகுதியான பர்சன் ஆகிரும். என்டர்பிரைனர்லாம் வேலைக்கு நம்ம ஒன்று முதலாளி ஆகலாம், இல்லை எம்ப்ளாயி ஆகலாம். 2 ஆப்பர்ச்சுனிட்டி பாலிடெக்னிக் இருக்குது. பாலிடெக்னிக் பர்சன் வேலை இல்லைங்க சொல்கிறது 100% முட்டாள்தனம். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே பாலிடெக்னிக்கில் தொழில் படிப்பு, பல்துறை படிப்பு கண்டிப்பாக 100% எல்லாமே வேலை இருக்குது.